friends, welcome back to MS Love PA channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா anniversary and birthday கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான டிப்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு அழகான கண்டென்ட் சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வளைச்சி போட்டாதாங்க வரும் 8. சோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கெத்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சோ வத்தியை பற்றி தாங்க இன்னைக்கு நான் வந்து டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வத்தியை வந்து என்ன பண்ணோன்னா, அது நம்ம ஏற்றின ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே காலியாகிடும். அரை மணி நேரம் வரைக்கும் வத்தி எரியணும் அப்படின்னா பஞ்சில் வந்து லைட்டாக தண்ணி வந்து நனைச்சிருங்க. அது மேலே அப்படியே ஒத்தி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம தண்ணி வைக்கிறோமே அதனால் அது அணைஞ்சிருமா அப்படின்னு நினைக்காதீங்க. லைட்டாக ஒத்தி எடுக்கணும். இதனால் என்னன்னா நின்று அழகாக எரியும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா பேஷண்ட், வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அந்த புகை வந்து மூக்கில் போய் அடைச்சி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும். நமக்குமே பூஜை பண்ணும்போது புகைங்க அதிகமாக போனால் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ இனிமேல் வந்து இப்படி ட்ரை பண்ணுங்கள். நிதானமாக எரியும், ரொம்ப நேரம் எரியும், கொஞ்சமான புகையில் எரியும். ஸோ இப்போ வந்து வத்தியை ஸ்டாண்ட் வந்து இல்லாமல் நம்ம வந்து இப்போ வாசக்காலெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலலாம் வத்தி வந்து வைப்போம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட எமர்ஜென்சிக்கு ஸ்டாண்ட் இருக்காது. அப்போ பேனா மூடி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டிப்ஸ் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பேனா மூடியில் நம்ம வந்து டபுள் சைட் டேப்பை அழகாக அந்த பேனாவோட பாட்டம் சைடு, அதாவது பின்பக்கமாக வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு செவத்தில் ஒட்டிட்டா போதும். ஸோ அழகாக நமக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே ஒட்டிட்டா போதும். அதுக்குள்ளே அழகாக இந்த வத்தி எல்லாத்தையும் எடுத்து ஊதுவத்தி, ஓகேங்களா, எடுத்து வச்சுட்டேன்னா அழகாக நமக்கு சூப்பரான ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு வந்து ரொம்பவே என்கரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த பொருளையுமே இனிமேல் யாரும் தூக்கி போடாதீங்க. எல்லாத்த வச்சு நான் சூப்பரான டிப்ஸ் லைனாக சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரமாக இருக்கட்டும், வீட்டில் கதவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து வார்னிஷ் வாங்கி அதை வந்து காசெல்லாம் செலவு பண்ணுவோம். ஸோ இனிமேல் வார்னிஷ்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் வந்து கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், ஓகேங்களா, கலந்துட்டு பஞ்சில் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு பஞ்சு வச்சு நினச்சோம் பார்த்தீங்களா வத்தி, அந்த பஞ்சை தூக்கி போடாதீங்க. ஸோ அதே பஞ்சை எடுத்துக்கோங்க. அழகாக அப்படியே இந்த நம்ம தண்ணியும் தேங்காய் எண்ணெயும் கலவை எடுத்து நீங்கள் தொடங்க. எங்கெங்கெல்லாம் மரம் வந்து உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, வார்னிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நம்ம நல்லா அப்ளை பண்ணணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் இதனால் எறும்பு முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முக்கியவே முக்காது. ஏன்னா நம்ம வந்து தண்ணியில் தான் கலந்துருக்கோம். ஸோ தேங்காய் எண்ணெய் இருந்தால் எறும்பு முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்கணும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் எல்லா சைடும் பண்ணி காட்டுறேன். எப்படி வந்து ரிசல்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பலன்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து புதுசாக வார்னிஷ் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எல்லா செவத்துலையுமே உங்கள் ஜன்னல், கதவு, வாசக்கால், மரத்தால் எங்கெல்லாம் வந்து வார்னிஷ் பண்ணணும்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குட் ரிசல்ட் எனக்கு கிடைக்குது. நான் இந்த மாதிரி தான் ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மணியை வந்து ரொம்பவே சேவ் பண்ணிக்கலாம். சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வீட்டை வந்து அழகாக மாற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருளையுமே ஏதாவது ஒரு வந்து நல்ல விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம வந்து பயன்படுத்தணும். எந்த பொருளையும் தயவு செஞ்சு நம்ம வந்து இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சி கீழே போடவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே சேமித்து வைங்க. லைன் பை லைனாக நான் வந்து என்னென்னலாம் வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறோம் அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கற்பூரம், அதுக்கப்புறம் காட்டன் பஞ்சு, விளக்கெண்ணெய், அதாவது வேப்ப எண்ணெய், சாரி நான் விளக்கெண்ணெய்னு சொல்லிட்டேன், வேப்பெண்ணெய், ஓகேங்களா. இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து மூட்டைப்பூச்சி மருந்து தயார் பண்ண போகிறோம். ஸோ இது அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொசு, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி, இந்த பல்லி, இந்த மாதிரி மூட்டைப்பூச்சிங்க இதெல்லாம் வந்து வீட்டில் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அந்த சில இடத்துலலாம் வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன தான் ஸ்ப்ரே அது இதுன்னு அடித்தாலுமே அது வந்து உடனடியாகவே கரைஞ்சி போயிடும். அது எஃபெக்ட்டும் இருக்காது. பட் இது 100% ரிசல்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 2 வருஷமாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. வெங்காயத்தை நல்லா சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கற்பூரத்தையும் நல்லா நசுக்கிக்கோங்க. வேப்ப எண்ணெய், காட்டன் பஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு கேஸ் கடியிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம
சமைக்க கசிவெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொசு முக்கியம் குட்டி குட்டியாக, அதெல்லாம் கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு அந்த பூச்சிங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி. ஸோ இந்த ஸ்மெல்லால் அது எல்லாமே வந்து செத்து போயிடும், கிட்ட வரவும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டல் கடியில் வந்து ஒரு உருண்டையை போட்டு விட்டுருங்க, ஜன்னலாண்டை வச்சு விட்டுருங்க. ஏன்னா ஜன்னலாண்டெலாம் பார்த்தீங்கன்னா எறும்பு, அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்சி, மூட்டை பூச்சி எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்த முக்கியமாக ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு அதை ஏன்னா பின்னாடி வந்து தண்ணி வரும், அந்த இடத்த வந்து கொசு நிறைய வரும், இதெல்லாம் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிலிண்டர் என்ன காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? சிலிண்டரில் முக்கியமாக சிலிண்டர் வந்த உடனே டேட்டை போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டில் வந்து இப்போ தானே சிலிண்டர் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ளே காலி பண்ணிட்டியான்னு சண்டை வரும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கும் நமக்கும் வந்து ஒரு சிலிண்டருக்கு வந்து உண்மையாக வந்து 1 மந்த் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக டேட் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6. இந்த மாதிரி உரல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரண இந்த மாதிரி கடப்பாக்கல் மேலே வச்சு அதை நம்ம உடைக்கும் போது சத்தம் பயங்கரமாக கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழேயும் கல் மேலேயும் கல்லுன்னும் போது சத்தம் அதிகமாக கேட்கும். வீட்டில் பெரியவங்க குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நமக்குமே வந்து சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் மைண்டு டென்ஷனாக வேலை செய்யும்போது ஃப்ரீயாக இருக்காது. அதுக்காக கீழே ஒரு பஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டி பாருங்கள், சத்தம் ரொம்பவே கம்மியாக கேட்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் நம்பர் 7. வாங்க டிப்ஸ் நம்பர் 7 ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரி எண்ணெய் வறுக்கிற கரண்டியில் குட்டி குட்டி கரண்டியெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸே நம்ம பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 8 ஃபைனல் டிப்ஸுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். காலண்டர் பேப்பரை வச்சு தான் ஒரு பாக்ஸ் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஃபெவிகாலோ பின்னோ ஊசியோ எதுவுமே வேணாம், ஒரே ஒரு காலண்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை ஸ்கொயராக கட்டமாக கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கோணமாக மடிச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ கட்டமாக கட் பண்ணதை இந்த மாதிரி 2ஆக ஃபஸ்ட்டு மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஈஸியான மெத்தட் தான், நான் ரொம்ப ஸ்லோவாக வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணும்னு சொல்லி. எதுக்காக நம்ம இப்படி கோடாக போடுறோன்னா அப்போ தான் வந்து மார்க் பண்ண முடியும், ஓகேங்களா? ஃபைனலாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் மடிச்சு விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பக்கமும் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி மடிச்சிங்கன்னா ஃபைனலாக சதுரமாக வரும். திரும்பவும் என்ன பண்ணணும்னா அதை 2ஆக வந்து மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நெகத்தால் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அயன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நெகத்தால் ஸ்ட்ராங்காக அயன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த 2 பக்கம் மடித்தோம் பார்த்தீங்களா, இதை 2ஐயும் பிரித்து விட்டுட்டு திரும்ப அதே மாதிரி மடிக்காத இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அதே போல் அழகாக மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பக்கம் மடித்தாச்சு, ஆக மொத்தம் 4 பக்கம் இந்த மாதிரி மடிக்கணும். நீட்டாக மடித்தாச்சு. மடித்ததை இப்போ நம்ம 2 பக்கம் மட்டும் எடுத்து விட்டுட்டு ஒரு பக்கம் அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறத வந்து பிரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரித்து காட்டுற பாருங்க. இதில் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு குழந்தை இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரிய ஃபாலோ பண்ணுறவங்க, அவன் வந்து அப்படியே பேப்பரை கிழிச்சு விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கஷ்டமாக ஆகிடுச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு திரும்ப மனசு தளராமல் நம்ம நேயர்களுக்காக கண்டிப்பாக நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக இந்த டிப்ஸை சொல்லியே ஆகணும். இன்னொரு பேப்பரில் மடிச்சிருப்பேன். ஸோ அதனால் இதை கவனமாக வந்து பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டப்பா வந்து ரெடி ஆகிடும். இந்த டப்பாவை எதுக்கு பாருங்கள், தம்பி கிழிச்சிட்டான் தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இது தான் உங்களுக்கு நான் மடித்து காமிச்சேன், தம்பி கை வச்சு கிழிச்சிட்டான். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஏதாவது ஒரு 2 பக்கம் வந்து நல்லா நீட்டமாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முக்கோணமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏதாவது 2 பக்கம் பிரிச்சுட்டு அதை இப்போ நான் நல்லா விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி வி ஷேப்பில் வந்து கையை வச்சு மடிக்கணும். நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் இந்த அளவு தான் கிளியராக காட்ட முடியுது. ஆனால் ஈஸி தான், நீங்கள் விட்டு பாருங்கள் புரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி வி மாதிரி மடிக்கணும். மடிச்சதை திரும்பி நம்ம வந்து இந்த மெசேஜ் பாக்ஸை மூடுற மாதிரி மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மூடினோம் அப்படின்னா மூடினா அழகாக வந்து லாக் ஆகிக்கும். இப்போ நான் வந்து மடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பக்கமாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ 2 பக்கம் வந்து நீட்டாக நிற்கணும், ஓகேங்களா? பெருசாக நிற்கணும். 2 பக்கம் முக்கோணத்தை வந்து பிரிக்கணும். பிரிச்சுட்டு அதோட கார்னரை நீங்கள் எப்படி மடிக்கணும்னா வி மாதிரி மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வி மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃபோல்ட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம மடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபைனலாக நல்லா அயன் பண்ண மாதிரி அங்கங்கே டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கிராஸாக மடிச்சிருந்தீங்கன்னா கோணல் மானலாக வரும். ஸோ இப்போ இது நான் வந்து அர்ஜென்ட்டாக செகண்ட் இதில் மடிச்சதால் கொஞ்சம் கிராஸாக தான் ஆகிடுச்சு. ஏன்னா தம்பி கிழிச்சிட்டான்ல, ஸோ அதனால். அதுக்கப்புறம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் வந்து இதிலே வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு ஃபெவிகாலோ ஸ்டாப்லரோ எதுவுமே வேண்டாம். ஸோ இதில் வந்து நம்மளோட கர்ச்சிப்பு ஷாக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாக்ஸ்லாம் பாருங்கள் தேடவே கஷ்டமாக இருக்கும். அங்கங்கே போயிட்டா காலைல ஸ்கூலுக்கு தேடவும் முடியாது, ஆஃபீஸ்க்கு தேடவும் முடியாது. ஸோ ஸ்லாப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது தக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. ஸ்லாப்பில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஷாக்ஸு கர்ச்சிப்பு லஞ்ச் டவல் இது எல்லாத்தையும் அழகாக மடித்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஃபைனலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் மல்லிக்கடை வச்சுருந்தோம். ஸோ இப்போலாம் மாஸ்க் வந்து விற்கிறதே இல்லை. எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் மாஸ்க் வச்சுட்டு அதுக்கு மேலே என்னோடய ஷால் ஒன்று கிழிஞ்சிருச்சு. அதை வச்சுட்டு அக்கா வந்து டெய்லரிங் பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் லேஸ் எல்லாம் வாங்கி தைச்சேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து லாங் வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன். ஸோ என்னுடைய வந்து ஆசைக்காக இதை தச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோவில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். until then bye bye. MS Love PA சேனல்லேருந்து சூர்யா.